எங்களுடைய ஊரை பொறுத்தமட்டில் அதிகமான மக்கள் தனவந்தர்கள், கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், போட்டுக்கு சொந்தக்காரர்கள், வாடிகளுக்கு சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் எங்களோட ஊரில் பார்க்குறோம், ஒரு புதன்கிழமை ஆயினா அதிகமான மக்கள் ஹதியாவுக்காக வேண்டி வெளிப்பட்டு விடுகிறார்கள். அதிகமான மக்கள் பிச்சை எடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளிகளாக, ஒவ்வொரு வீதிகளாக எத்தனையோ பேர் திரிகிறார்கள். ஒரு கடையில் சுமாராக நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளவு ஹதியா கொடுப்பீங்க? அவர் சொன்னார், ஹதரத் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் 1000 ரூபா கொடுக்காம ஒரு 500 ரூபா பணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேர்த்து வந்தால் 1,80,000 ரூபா ஒரு வருஷத்தில் வரும். இந்த பணத்தை எடுத்து ஒரு ஏழையை, ஒரு கஷ்டப்பட்டவரை, ஒரு பிச்சைக்கு போகக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் எழுப்பாட்டு ஏழுமா இயலாதா? எங்களுடைய சமூக பிரச்சனைகளில் இதுவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய சமூக பிரச்சனைகளில் இதுவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் பிச்சைக்காரர்கள் உருவாகிற இல்லை, நாங்கள் தான் பிச்சைக்காரர்களை உருவாக்குகிறோம். அவர்களுக்கு பிச்சை கொடுப்பதின் ஊடாக அவர்களை உருவாக்குகின்ற அந்த பொறுப்புக்கு நாங்கள் ஆகிறோம். நாளைக்கு இவருடைய புள்ள கல்யாணம் முடிக்க போனா, இது யாருடைய புள்ள, இது எங்க வளர்ந்த புள்ளன்னு கேட்டா, இந்த ரோட்டில் பிச்சை எடுத்த இந்த பொம்பளோட மகன் சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எந்த பிள்ளைக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஏன் இந்த புள்ளோட நிலைமைக்கு உண்டாக்கினா எப்படி இருக்கும்? நாங்கள் ஏன் தைரியமாக சொல்லலாம், நீங்கள் யாரும் ஹதியாவுக்கு வரவானாம், ஹதியா நாங்கள் தரமாட்டோம் என்று இந்த பிரதேச சபை ஊடாக, ஜம்மியத்துல் உலமா ஊடாக எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டு செய்யக்கூடிய முறையில் அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஹதியாவுக்கு வரக்கூடிய மக்களை இல்லாமலாக்கிறது. வெறுமனே எங்களுடைய இந்த பொது சந்தைகள், எங்களுடைய சந்தைகளுடைய பஜாருடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். புதன்கிழமை மாத்திரம் நீங்கள் ஹதியாவுக்கு வரணும் என்று சொன்னால் அந்த நாட்களில் எத்தனையோ வியாபாரிகளுக்கு ஒழுங்கான முறையில் வியாபாரங்களை பண்ணிக்கொள்ள இயலாது. நாங்கள் 2 பேர் வந்திருக்கிறோம், 3 பேர் வந்திருக்கிறோம், நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம் என்று சொல்லி மானத்தையே இழக்கிறார்கள். இந்த வாழைச்சேனை தொடக்கம், ஓட்டமாவடி வாழைச்சேனை தொடக்கம் நடந்து ஹதியாவுக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் சின்ன வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு ஏன் நடந்து செல்ல முடியாது? கண்ணியமானவர்களே, ஏன் செல்ல இயலாது? நன்றாக ஞாபகத்தில் வைங்க. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, நான் வாடியுடைய பொஸ்ஸாக இருக்கிறேன், இத்தனை போட் எனக்கு இருக்குது, இத்தனை கடை எனக்கு இருக்குது, என்னிடத்தில் 1000 ரூபா இருக்குது, அள்ளி வீசேலும் கொடுக்கலும் 100 ரூபாய் எடுத்து நீங்கள் ஆளுக்கு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போங்க என்று எனக்கு சொல்ல இயலும். ஆனால் ஒரு கணம் அது உங்களுடைய குடும்பமாக இருக்கும் என்றால், அந்த ஹதியாவுக்கு வரக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால், நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நீங்கள் பேசும் பொழுது, திருமணம் பேசும் பொழுது, கண்ணியமானவர்களே, அது யாருடைய பெயரை தாக்கும், எந்த குடும்பத்துடைய பெயரை தாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். காவத்துமுனை என்பது, தோப்பூர் என்பது, ஏராவூர் என்பது அது பிச்செடுக்கக்கூடிய ஊர்கள் அல்ல. அதை அவர்கள் ஒவ்வொரு ஊராக இறங்கி அதற்காக வேண்டி செயல்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறதே, கேட்டு வரக்கூடியவர்களை விரட்டி விடாதீர்கள் என்பதாக. அந்த காலத்திலே கேட்டு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பசித்தது, அவர்களுக்கு தாகித்தது, அவர்களுக்கு வீட்டுடைய தேவைகள் இருந்தது. அப்படியாப்பட்டவர்கள் தான் வந்தார்கள் ஹதியாவுக்காக, பிச்சை எடுப்பதற்காக. ஆனால் இப்பொழுது வரக்கூடியவர்கள் ஒரு தொழிலாக செயல்படுகிறார்கள். எத்தனையோ வயசாளிகள் வருகிறார்களே, இவர்கள் இந்த பணத்தை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? மகன் தூளுக்கடிமையாக இருக்கிறார். இப்படியான போதை வஸ்துக்களுக்காக வேண்டி எங்களுடைய 10 ரூபாயுடைய பணம் செலவழிக்கப்படுகிறது. நாம் செலவழிக்கும் அந்த 1 ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாங்கள் தான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஊர்களில் நாங்கள் இதை இல்லாமல் ஆக்கணும் என்றால், ஹதியா கேட்டு வரக்கூடியவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஏசிட்டு போவாங்க. உங்களுக்கு கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் யோசிங்க, அவங்களுக்கு ஏசுவாங்க தான், பரவாயில்ல, ஏச்ச வாங்கிக்கோங்க, பதுவா பழிக்காத ஒரு காலமும். யார் ஒரு மனிதர் பதுவா செய்கிறாரு, அந்த பதுவா மேலே போகுது, மேலே போய்த்து பார்க்கும் இந்த பதுவா யாருக்கு தகுதி என்று. தகுதி உள்ளவர்கள் மீது அந்த பதுவா போய்த்து இறங்கும். இல்லை என்று சொன்னால் யார் பதுவா செஞ்சாரோ அவருக்கு அந்த பதுவா போகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பயப்பட வேண்டாம். ஊர்களில் இல்லாமலாக்க வேண்டிய
சமூக பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஹதியா கொடுப்பது என்பதை மாறிக்கொண்டிருக்கின்றதை மறந்து விடாதீர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அது ரொம்ப முக்கியமானது தான். எங்களுடைய எத்தனையோ வயசாளிகள் உண்மையிலேயே சுகமில்லாதவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவோம் பைத்தியகாரர்கள், அவர்கள் பஜார்களில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்க வேணாம், சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க. 100 பேர்கிட்ட இருந்து ஒரு மனிதருக்கு சாப்பாடு சாப்பிட இயலாது. குறைந்தது ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேருக்குள்ளால தான் அவருக்கு சாப்பிட இயலும். சாப்பாடை கொடுக்க முயற்சி செய்யுங்க. கண்ணியமானவர்களை, ஹதியா கொடுக்காதீங்க. கை இல்லாமல் கால் இல்லாமல் வருகிறார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கும் தொழிலை ஊக்குவிக்க இயலும், தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக ஆக்க இயலும். நாளைக்கு இந்த சமூகத்தில் நீ ஒரு பிச்சைக்காரன் இல்லை, நீ ஹதியாக்கு போறவன் இல்லை என்பதை அந்த சமூகத்துக்கு, அந்த மனிதனுக்கு விளங்க வைக்க இயலும். கண்ணியமானவர்களே, எனவேதான் ரொம்ப முக்கியமானது இது. அடுத்ததாக குழந்தை பிள்ளைகளை, சிறிய பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து எங்களுக்கே இந்த வெயிலுடைய சூடு தாங்கிக் கொள்ள இயலாமைக்குது. எங்களுக்கு இந்த வெயிலுடைய சூடு தாங்கிக் கொள்ள இயலாமைக்குது. என்ற வாடச்சேன பஜாரில் ஒரு கடைக்காரர் இடத்துல பேசும்பொழுது சொன்னார், 3 நாளுடைய வருமானம், ஒரு பெண்ணுடைய 3 நாள் வருமானம் செல்ற காசை தால் காசாக்கிட்டு போய்த்திருக்கிறார். 30,000 ரூபாய் ஹதியா கொடுக்கப்பட்டிருக்குது. 30,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்ட ஹதியா. கண்ணியமானவர்களே, நான் பேசுறது உங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு தெரியா, ஆனால் எங்களோட சமூகத்தில் இது ஒரு நோயாக போய்த்து கொண்டிருக்கிறது. எங்களோட சமூகம் இதை கண்டு கொண்டதில்லை. கேட்டு வாராங்க, எங்களுக்கு வெக்கத்தை தாங்கிக் கொள்ளேலா என்று நாங்கள் கொடுக்க பார்க்குறோம், எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. கேட்க போக இல்லைன்னு சொல்றது என்று. கண்ணியமானவர்களே, இல்லைன்னு சொல்றது 2 மாதம் செஞ்சு பாருங்க, இல்லைன்னு சொல்றது 2 மாதம் செஞ்சு பாருங்க. எங்கள மக்களை கண்டுதான் மாற்று மதத்துடைய மக்களும் இப்ப ஹதியாவுக்கு இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வராங்க? இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன? எத்தனை பேர் அதுக்காக வேண்டி முயற்சியை செய்கிறோம்? கண்ணியமானவர்களே, கிடையாது. ஆனால் எங்களோட ஊர்களில் நான் நினைக்கிறேன் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை எழுப்பாட்டேலும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு ஆளை எழுப்பாட்டேலும், நீ ஹதியாவுக்கு போகாத, நீ பிச்சை எடுக்க போகாத, உனக்கு நான் தொழிலை செஞ்சுதாரேன். சும்மா கஜி வியாபாரம் பண்ணுங்க, மிக்சர் வியாபாரம் பண்ணுங்க, ஏதாவது பிளாஸ்டிக் வியாபாரம் எங்கேயாவது கொண்டு போய் வியாபாரம் பண்ணுங்க. ஒரு 1000 பேர் வரப்போறல்ல, 100 பேர் வரப்போறல்ல. கண்ணியமானவர்களே, எங்கட ஊரை சேர்ந்த குறைந்த மக்கள் தான் இருக்கிறார்கள். ஏனையவர்கள் எல்லாம் வெளியூரை சேர்ந்தவர்கள். எங்கட ஊர்களில் இருந்து இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை நாங்கள் வைப்போம் என்றால், ஹதியா யாருக்கும் கொடுக்கிற இல்லைன்ற முடிவை நாங்கள் செய்வோம் என்றால், கண்ணியமானவர்களே, எங்கட ஊரில் ஒரு சமூகத்தை பாதுகாக்கலாம். இளம் சமூகம் பிச்சை எடுக்காதவர்களாக, இளம் சமூகம் அவர்கள் வாணி வழங்கக்கூடியவர்களாக, எனக்கும் சின்ன மிக்சர் வியாபாரம் பண்றேன், எனக்கும் சதக்கா கொடுக்கலும், எனக்கும் ஹதியா கொடுக்கலும் என்று அவர்கள் வரையலும். கை நீட்டத்தை படக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஹதியா கொடுக்க இல்லை. ஒரு மனிதர் வந்து எனக்கு தாங்கன்னு கேட்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கோடாரியை வாங்கி வர சொல்லி விறக வெட்டி நீ தொழில் செய்ய என்று பழக்கினார்கள். ஹதியாவுடைய விடயத்தில் விளங்கிக் கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. தேவையுள்ளவர்களுக்கு கேட்க மாட்டார்கள், தேவையுள்ளவர்கள் வெட்கப்படுவார்கள். எத்தனையோ பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள் தேவையுள்ளவர்கள், ஆனால் அவர்களுக்கு உண்மையான முறையில் இந்த ஹதியாக்கள் போய் சேருதில்லை. நாங்கள் ஒரு வாடியுடைய ஓட்டுடைய முதலாளி, கடையுடைய சொந்தக்காரர் என்று சொன்னால் நாங்கள் இண்டையிலிருந்து நியத்து வைங்க, யாருக்கும் ஹதியா கொடுக்கறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 300 ரூபா அக்கௌண்ட்டில் சேர்த்து கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு உண்டியலில் போட்டு கொண்டு வாங்க. கண்ணியமானவர்களே, அதை கட்டாயம் சேர்த்து ஒரு ஏழையை உருவாக்குங்க. ஒரு ஏழையை அவரை உருவாக்கி அவரை பணக்காரராக, ஓரளவுக்கு தந்த வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் இதை யோசித்தால் கட்டாயம் இட ஊர்களிலிருந்து இல்லாமல் இருக்கலாம். சமூக பிரச்சனைகளில் அல்லது ஜம்மித்தனமாவுக்கு வந்த மிக முக்கியமான ஒன்றுதான், இரவுடைய நேரங்களில் அங்கே ஹதியாவுக்காக பஜார்களில் திரிகிறார்கள். எத்தனையோ பேர் ஹதியா எடுக்கிற போர்வையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தூள் வியாபாரம் பண்ணுகிறார்கள். கண்ணியமானவர்களே, என்னென்று விளங்குதில்லை. யாரிடத்தில் தூளை வாங்கணும் என்று நாங்கள் ஒரு கணம்
ஒரு கூட்டம் எங்கட ஊரிலே ஒரு தொங்கலிருந்து முயற்சி செய்கிறார்களோ, ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு பகுதியில் லேசான முறையில் பஜார்ல ஹத்யாவுக்கு போற மாதிரி இந்த ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பொலிசுக்கும் கொண்டு போய் வந்திருக்கிறார்கள், உள்ளுக்கும் இருந்தும் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் பஜார்களில் ஹத்யாவுக்கு இருக்கிறார்கள். நான் சும்மா கேட்குறேன், வெளியூர்ல இருந்து யாராவது வந்து எட ஊர்ல நின்றா இது என்ன ஓட்டமாவடி என்று சொல்லுவானா இல்லையா? இது என்ன வாழைச்சேன் என்று சொல்லுவானா இல்லையா? யாருக்கு கெட்ட பேரு? இத்தனை பேர் பஜார்ல புதன்கிழமை ஆயினா ஏறி இறங்குறானேண்டா கண்ணியமான, ஏன் இவர்களுக்கு ஒரு தொழில் செய்யலா? உடலுடைய நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, ஓடி ஓடி ஒவ்வொரு கடையாக போகிறார்கள். ஏன் இவர்களை நாங்கள் நிப்பாட்ட முடியாது? கண்ணியமானவர்களே, குறைந்தபட்சம் இல்லை என்று சொன்னால் நிப்பாட்டுவது லேசாக மாறிவிடும். இல்லை என்று சொல்லுவதுதான். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு ஆய்வு மீதை செய்து வைத்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களே, நீங்கள் இல்லை என்று சொல்லுவதுதான் இதற்குரிய முடிவாக இருக்கும். அப்பொழுதுதான் இந்த ஹத்யாக்களை நிப்பாட்ட முடியும். ஏன் மஸ்ஜிதுக்கு வந்து இருக்கிறார்கள்? ஏன் பள்ளிகளில் இவ்வாறு குந்துகிறார்கள்? கண்ணியமானவர்களே, இல்லை என்றா குந்துகிறார்கள்? எங்களால் முடியும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் பேசிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சோட்டு பார்சலை கொடுக்கிறது நியாயம். ஆனால் பணங்களை கொடுக்கறத நிப்பாட்டுவோம் என்று சொன்னால் உண்மையிலேயே சதகா, எங்களுடைய ஜக்காத்துகள் அது சரியான முறைக்கு பங்கு வைக்கப்படும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தொழில்களில் வளர்ச்சிகளை உண்டாக்குவான். அண்மையில் இந்த கடலுடைய மீன்பிடி துறைகள் அவைகள் ரொம்பவும் கஷ்டமாக மீன் பர்றல்ல கடலுக்கு போனால், நான் ஒரு ஆட பேசிக்கொண்டிருக்கப்பட அவர் சொன்னார், ஹசரத் இந்த வருஷம் ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்க இல்லை, அதனால தான் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னார். அவர் சொல்ல தேவையில்லை, அவர் சொல்ல தேவையில்லை. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது, எங்களுடைய ஜக்காத் அது சரியாக கொடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய சதகா சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் கண்ணியமானவர்களே இவ்வாறான பிச்சை எடுக்காத ஒரு சமூகத்தையும் எங்களுடைய சமூகத்தில் மாற்றலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், பழையவர்கள் இருக்கிறீர்கள், படித்த மட்டங்களில் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். இந்த விடயமாகவும் எங்களுடைய ஊர்களிலே கொஞ்சம் கவலைப்படுங்கள், அதை முன்னெடுங்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான்.